வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நெறைய பேருக்கு வந்து புதுசா நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது, எந்த லோன் ஆப்ஸ்ல லோனுக்கு அப்ளை பண்ணாலும் லோன் வந்து கிடைக்காது. ஸோ, அப்ப நான் எதுல வந்து அப்ளை பண்றது? எந்த லோன் ஆப்ஸ தொட்டாலுமே எனக்கு ரிஜெக்டட் தான் வருது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்பீங்க. அந்த மாரி இருக்கிறவங்க உங்களுக்கு ஈஸியா லோன் வந்து அப்ரூவ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன பொறுத்தவரையிலும் லோன் வந்து ஈஸியா அப்ரூவ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒன்ஸ் நீங்க லோன் எடுத்து கரெக்ட்டா ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சிபில்ல வந்து இது அப்டேட்டட் ஆகும். அப்டேட்டட் ஆனதுமே உங்களோட சிபில் ஸ்கோர் இன்கிரீஸ் ஆகும். அகைன்ஸ்ட் நீங்க வேற அப்ளிகேஷன்ஸ்ல ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு லோன் வந்து ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, இந்த லோனை எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, இத பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஆஃபர் பத்தின டீடைல தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவல் அப் லோன். இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ₹1000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ₹6000 வரைக்கும் இதுல வந்து லோன் வந்து எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோன். இது வந்து குறைஞ்சபட்சம் ₹5000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ₹2,00,000 வரைக்கும் லோன் எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமே உங்களால லோன் வாங்க முடியும். உங்களுக்கு அதிகமா மோர் தென் 1 லேக் வந்து லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த பர்சனல் லோன் ஆப்ஸ்ல நீங்க லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமே லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாலும், ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத லைவா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நான் வந்து இப்போ கேஷ் லோனை வந்து ட்ரை பண்றேன். இதுல வந்து அதிகபட்சமா ₹2,00,000 வரைக்கும் லோன் எடுக்கலாம் சொல்லிருக்காங்க. நமக்கு இந்த டைம் அப்ளை பண்ணும்போது எவ்வளவு அப்ரூவ் ஆகுது அப்படிங்கறத லைவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத இந்த ஸ்க்ரால் பட்டனை வேரி பண்ணி செட் பண்ண சொல்லும். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஸோ அதனால நான் இதுல வந்து 2,00,000 செட் பண்ணிக்கிறேன். இதுல அதிகபட்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நான் செட் பண்ணிக்கிறேன். இதுல மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2.4% அப்படின்னு சொல்லிப்பாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் கிடைக்காது. இது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வந்து எடுக்கிறீங்கன்னு கேட்கும். அந்த பர்பஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஹவுஸ் டைப் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓன் ஹவுஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயா இல்ல வந்துட்டு ஃப்ரீலான்சரா இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றீங்களா அதை கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டோட்டல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாப் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட ஜாப் நேம் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மந்த்லி ஆவரேஜ் சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இதுல என்டர் பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000 மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு சேலரி எந்த டேட்ல வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டையுமே இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வந்து பாத்தீங்கன்னா பேங்குக்கு டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்களா இல்ல செக்கா கொடுக்குறாங்களா இல்ல கேஷா கொடுக்குறாங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர் லாங்குவேஜ் தமிழை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உங்களோட லோன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல டைரக்டா உங்களோட இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ எவாலுவேட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீடைல். ரொம்ப ஃபாஸ்டாவே ஃபில் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் டீடைலை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத இதுக்கப்புறம் தான் அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட டீடைலை வந்து வெரிஃபை பண்றாங்க. இதுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நோட்டிஃபை மீ when it our done அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆனதுமே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை போயிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் லோன் வந்து அப்டேட்டட் ஆகல, வெயிட் பண்ணுவோம்.
இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரீஃப்ரெஷ்லாம் வந்து பண்ணாம தான் வெயிட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரூ பேலன்ஸ பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் அவங்க மட்டும் ஓனாவே லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபினான்சியல் பார்ட்னரோட டை அப் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ்லலாம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ, அத எல்லாத்தையுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரூ பேலன்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா ரூ. 24,000 அப்ரூவ்ட் ஆயிருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்புறம் வந்து ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்பெனி க்ரோ மணி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனிலயும் நமக்கு வந்து ரூ. 24,000 குறைஞ்சபட்சம் ரூ. 5,000 அதிகபட்சம் ரூ. 24,000 வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ பேலன்ஸ் இதுவும் ரூ. 5,000 அதிகபட்சம் ரூ. 24,000 வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். 6 மாசம் இஎம்ஐ டைமிங் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ பேலன்ஸ் தான் ரூ. 1,000 அதிகபட்சம் ரூ. 4,500 லோன் எடுத்துக்கலாம். இதுக்கு 12 மாசம் டைம் வந்து குடுத்துருக்காங்க. 6 மாசம் டைமிங்லயும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த லோன் வந்து ஓகேவோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரே அமௌண்ட் இருக்குதுல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் வந்து வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 24,000 லோனுக்கு அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா, 12 மந்த் வரைக்கும் இஎம்ஐ வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசம் இஎம்ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசம் இஎம்ஐ. உங்களுக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகபட்சமா அப்ரூவ்ட் ஆயிருக்க அமௌண்ட் ரூ. 24,000. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெர் மந்த்க்கு வந்து 3.16%. அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ 8.9%. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அப்ளிகேஷன பொறுத்தவரையிலும் வட்டி அண்ட் ப்ராசஸிங் ஃபீ ரொம்பவே அநியாயத்துக்கு அதிகமா தான் பிடிப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி எனக்கு ஒரு 10,000 20,000 உள்ள தான் லோன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இத வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12 மந்த் இஎம்ஐல உள்ள ரூ. 24,000 கெட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லோன் அமௌண்ட்ட வந்து வேரி பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ரூ. 5,000 அதிகபட்சம் ரூ. 24,000 வரைக்கும் நீங்க வந்து லோன வந்து வேரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,713 உங்களுக்கு வந்து வரும் பெர் மந்த்துக்கான இஎம்ஐ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருஷம் டைமிங் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.16% வந்து பிடிக்கிறாங்க பெர் மந்த்துக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா, 37.92% அதாவது 38% இதுல வந்து வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து ஓகே அப்படின்னா, டேக் திஸ் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிறலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது வேரி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வேரி பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டேக் திஸ் லோன் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து 3% அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ புடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ரூ. 2,816 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ப்ராசஸிங் ஃபீ வித் ஜிஎஸ்டி. ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கவுண்ட்ல வந்து டெபிட்டட் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்டோட அத வந்து ஆட் பண்ணிடுறாங்க. நம்ம எடுக்கிறது ரூ. 24,000 தான். ஆனா அவங்க வந்து கன்சிடர் பண்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 26,816 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோன் அமௌண்ட்டா கன்சிடர் பண்றாங்க. இதுல குடுத்திருக்க இந்த ரூ. 24,000 அப்படியே உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். உங்களோட அக்கவுண்ட்ல காமிக்கும்போது ரூ. 26,816 நீங்க லோனுக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லோன் சாங்ஷன் லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஓடிபி மூலமா நம்ம வந்து அத வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒண்ணு எடுத்து நம்ம வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் டீட்டெயில வந்து குடுத்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபைட் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்ப வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்க இதுல எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்ப வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிஷன் வந்து குடுக்கும்போது இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான மெத்தட். ஸோ ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் லோன் எடுக்கிறது அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. வட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஆனா எந்த லோன் ஆப்ஸ்லயும் லோனுக்கு எனக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிறவங்க இதுல வந்து ட்ரை பண்ணலாம். இதுல வந்து வட்டி அண்ட் ப்ராசஸிங் ரெண்டுமே அதிகம் தான். உங்களுக்கு வந்து ஒரு லோன் தேவைப்படுது, ஒரு சின்ன அமௌண்ட்டா தேவைப்படுது, ஒரு எமர்ஜென்சி நான் வந்து கரெக்டா பே பண்ணிருவேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களால பே பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்லைன்ல லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பத்தின எல்லா டீடைலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.